ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ஆன்கோயிங் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் ஆல் ஷிஃப்ட்லையும் கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பைண்டாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜூன் 9th ஷிஃப்ட் 2 வரை நம்ம சேனலில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் ஜூன் 9th ஷிஃப்ட் 3 தென் ஜூன் 10 and 11 ஆல் ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஸ்டின்ஸும் நான் கேதர் பண்ண வர கொண்டு வந்திருக்கேன். இதில் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆர் அப்டேட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், the bearded statue found in Mohenjo-daro was made of which material? கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்டியர்டைட். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் கால்டு தி மவுண்டைன் இன் த நார்த்தன் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ்? இதுக்கு ஆன்சர் ஹிமாத்ரி. நார்த்தன் பார்ட்டுக்கு ஒரு நேம், மிடில் பார்ட்டுக்கு ஒரு நேம், சதர்ன் பார்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கும். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது போக ஜியாகிரஃபிக்கு மேப் வச்சு ரிவர்ஸ், பிளாட்டியூஸ் இதெல்லாம் நான் நல்லா பார்த்துக்கோன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கொஸ்டின்ஸ் நிறைய அந்த மாதிரி வருது. அடுத்து, சர்தார் சின்ஹா இஸ் ஃபேமஸ் ஃபார் சிங்கிங் இன் விச் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, போஜ்புரி அண்ட் மைத்திலி. பொதுவாகவே ரயில்வே ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிறது உண்டு. அதனால் அந்த டாபிக் நல்லாவே பார்த்துக்கோங்க. சிங்கிங், டான்ஸு, ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜிஎஸ்டி. நம்ம ஆல்ரெடி ஹவு டு அப்ரோச் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பழைய கொஸ்டின் 3 செட்டு சால்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் டைரக்ட் டேக்ஸ்லாம் என்னெல்லாம் வரும், இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் என்னெல்லாம் வரும், இதை நல்லா பார்த்துக்கோங்கன்னு அதுக்கு நான் லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து, ஹூ வாஸ் த சக்ஸஸர் ஆஃப் சந்திரகுப்தா மௌரியான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பிந்துசாரா. நெக்ஸ்ட்டு, அஸ்மிதா லோன் ஸ்கீம் இஸ் ஏ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்கீம் லான்ச்டு பை விச் பேங்க்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு, ஹூ அட்டாக்டு த மாடரேட்ஸ் யூஸிங் சேஃப்டி வால் தியரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் லாலா லஜபதி ராய். ஹூ எஸ்டாப்ளிஷ்டு த நேஷ்னல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ்? எம்எஸ் சுவாமிநாதன். நெக்ஸ்ட்டு, பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் டெல்லி வாஸ் மேட் அ நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. இது ரயில்வேவில் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், இது முன்னாடியே கேட்டிருக்காங்க. ஹூ ரோட் த புக் கீத் கோவிந்த்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெயதேவா. இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அடுத்து, வர்லி கிசான் மூமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. வர்லின்னு பார்த்தாலே யோசிக்கவே வேண்டாம், மகாராஷ்டிரான்னு போட்டுடலாம். ஆல்ரெடி வர்லி ஆர்ட்டு பற்றி மகாராஷ்டிரான்னு சொல்லி போன என்டிபிசிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ வர்லின்ற வேர்டு வந்தாலே மகாராஷ்டிரா தான். வேர் வாஸ் த ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மீட்டிங் 2025 ஹெல்டு? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மிலன் இன் இட்டாலி. அடுத்து, வாட் ஹேப்பன்ட் இன் த 104th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அபாலிஸ்ட் ரிசர்வேஷன் ஃபார் ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் SC/ST ரிசர்வேஷன். நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கடைசி ஒரு 5-6 இது பார்த்துக்கோங்கன்னு நான் ஃபஸ்ட்டு NTPC 2019 பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறப்பவே சொல்லியிருந்தேன். ரிப்பீட்டடாக இதுவும் வந்துட்டு தான் இருக்குது. எல்லா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு லேட்டஸ்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு த நேஷ்னல் பாப்புலேஷன் கமிஷன் வாட் வில் பி த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா பை 2036ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1.52 பில்லியன். அடுத்து, இன் விச் கண்ட்ரி ஃபெடரல் எலெக்ஷன் வேர் ஹெல்ட் ஆன் 3rd May 2025 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலியா. மேலே கேட்ட கரண்ட் அஃபேர்ஸில் இது ஒன்று, மேலே 1 or 2 தான் வந்த மாதிரி இருந்துச்சு. மிச்சம் எல்லாமே ஏப்ரலுக்குள்ளே மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. ஹவு மெனி டிஜிட்டல் ஃபார்மர் கிரெடிட் கார்ட்ஸ் வேர் இஷ்யூட் இன் இந்தியா பை March 2025? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 7.75 crore. அடுத்து, தும்ரி இஸ் த ஃபோக் மியூசிக் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேஷ் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ரயில்வே ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுறது உண்டு. இப்போ பாருங்கள், மியூசிக் ஒரு சில கொஸ்டினில் டான்ஸ் வரும். அடுத்து, த கான்செப்ட் ஆஃப் லோக்பால் இன் இந்தியா இஸ் இன்ஸ்பயர்டு பை விச் கண்ட்ரி? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, டென்மார்க். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் பரதநாட்டியம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தில்லானா. நெக்ஸ்ட்டு, த ஸ்டாச்சு ஆஃப் ராம்லால் வாஸ் அன்வீல்டு பை த ஸ்கல்ப்டர் இன் த ஸ்ரீராம் ஜென்மபூமி டெம்பிள் இன் அயோத்தியா. ஹூ வாஸ் ஹி? ஆப்ஷன் பி, அருண் யோகிராஜ். நெக்ஸ்ட்டு, வாட் டைப் ஆஃப் வேவ் இஸ் சவுண்ட் என்ன மாதிரி வேவ் அப்படின்னா லாங்கிடியூனல் டைப் ஆஃப் வேவ்ஸ். அடுத்து, ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் இஸ் பிளேஸ்ட் அண்டர் விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 23. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ்க்கு நம்ம சேனலில் ஷார்ட்கட்டோட வீடியோ அவைலபிளாக இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்
மீன்ஸ் எமிட்ஸ் த லோயஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு பெர் கிலோமீட்டர். எது கம்மியாக கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும் பெர் கிலோமீட்டருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட், ட்ரெயின், ஏரோப்ளைன்லாம் அதிகமாக விடும். ஷிப் அண்டர் சீ டிரான்ஸ்போர்ட் இதுதான் இருக்கிறதுலே கம்மியாக கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் ரேங்க் இந்த வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2025. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 151 அமாங் 180 கண்ட்ரீஸ். பொதுவாகவே ரேங்கிங் இண்டெக்ஸ் யார் பப்ளிஷ் பண்ணுறா, இந்தியாவோட ரேங்க் என்ன, டாப் யார் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. ரேங்கிங்கும் இண்டெக்ஸும் கேட்க தான் செய்கிறாங்க. அடுத்து வாட் இஸ் த கீபோர்ட் ஷார்ட்கட் ஃபார் சேவிங் எ ஃபைல் இன் எம்எஸ் பவர் பாயிண்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி Ctrl+S. கீபோர்ட் ஷார்ட்கட்க்கு அப்ரிவேஷன். இது ரெண்டுக்குமே நம்ம டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்குதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. ஸோ அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேர் இஸ் த ஐடல் ஆஃப் ரிக்ளைனிங் விஷ்ணு ஜி லொக்கேட்டட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி போடனில்கண்டா டெம்பிள். நெக்ஸ்ட்டு இன் விச் ரீஜியன் ஆஃப் இந்தியா இஸ் மோஸ்ட்லி அஃபெக்டட் பை த ரிட்ரீட்டிங் மான்சூன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை தான். அப்புறம் வேர் இஸ் எ ரேர் மெட்டல் ஃபவுண்ட் வித் ப்ளூட்டோனியம். எங்கே ஃபவுண்ட் பண்ணப்படுது ப்ளூட்டோனியம்னா அண்டர் த சீ சர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு தஹிஹி பாஹி இஸ் ரிலேட்டட் டு விச் பிளேஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பாகிஸ்தான். அடுத்து ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மௌகரிஷ் டைனாசிட்டி. ஆப்ஷன் பி ஈஷன் வர்மன். டைனாசிட்டி அண்ட் ஃபவுண்டர் இதுக்குமே பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து உட்கல் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ரீஜன்னு கேட்டிருக்காங்க. உட்கல் எங்கே இருக்குது ஆக்சுவலாக அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. இது ஈஸியாக இருக்க போய் நமக்கு ஒடிசா ஈஸ்டர்ன் இந்தியாவில்னு தெரிஞ்சிடும். நான் அதனால தான் மேப் வச்சு படிக்க சொன்னேன். எல்லாமே படிக்கிறப்ப ரிவர்ஸு அப்புறம் பிளாட்டிவ்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா எந்த பிளாட்டிவில் அந்த மினரல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, பிளேஸ் கேட்காம. அப்போது நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரிய வேண்டியிருக்குது. ஸோ மேப்பை யூஸ் பண்ணியே ஜியாகிரஃபி படிங்க. நான் ஃபஸ்ட்டு டேவே சொல்லிட்டேன் ஷிஃப்ட் அனலைஸ் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் அதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. டேரக்ட் கொஸ்டின் இல்லாமல் கொஞ்சம் அந்த உள்ள டெப்த்தாக இறங்குறது. டெப்த்தாக மீன்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த மேப் வச்சு படிச்சிருந்தீங்கனால ஈஸியாக போட்டலாம். உட்கல் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ரீஜியன். ஆப்ஷன் பி ஈஸ்டர்ன் இந்தியா. அடுத்த கொஸ்டின் டெரகோட்டா டாய் வாஸ் டிஸ்கவர்டு மெயின்லி இன் விச் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட். இது ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ. ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஏரியாஸ் இஸ் நாட் த அவுட்டர் பார்ட் ஆஃப் டெக்கன் ஸ்டோன். டெக்கன் பிளாட்டியூன்றது பொதுவாகவே நடுவில் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், சாத்புரான்றதுலாம் வரும். ஹிமாலயாஸ்ன்றது அந்த இடத்துல மேலே இருக்கக்கூடியது. ஸோ அதுதான் வராது. இதுதான் நான் மேப் வச்சு படிக்க சொன்னது காரணமே. இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. ஆப்ஷன் ஏ ஹிமாலயா. நெக்ஸ்ட்டு ஹூ பிகம் ஏ ஃபாலோயர் ஆஃப் ஜெயினிசம் அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சந்திரகுப்தா மௌரியா. அடுத்து வேர் இஸ் தன்கர் லேக் லொக்கேட்டட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹிமாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட்டு ஹூ லெட் த பீகார் ரெபிலியன் ஆஃப் 1857. குன்வார் சிங். இந்த 1858 ரிவால்ட் சம்மந்தப்பட்டது. அப்புறம் கொல் ரெபிலியன், முண்டா ரெபிலியன், பில் ரெபிலியன் இதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது ரயில்வேயோட ஃபேவரட் ஏரியா. அடுத்து 2 சிம்பிள் கொஸ்டின். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் இந்தியன் உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பச்சேந்திரி பால். அடுத்து பிளே அன்டில் பவுலர்ஸ் டை இஸ் ரிலேட்டட் டு விச் இந்தியன் கிரிக்கெட்டர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சுனில் கவாஸ்கர். அடுத்து ஹூ ரிசீவ்டு த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் 2025 பை த யூகே சென்ட்ரல் பேங்கிங். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஹூ ஸ்டார்டட் த சார்பா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா. ஆப்ஷன் பி மொகல்ஸ். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இங்கேயும் வந்துருச்சு பாருங்கள். இந்த சார்பா ஸ்டைலு, டிராவிட ஸ்டைலு, நாகர் ஸ்டைலு இதுவுமே ரயில்வேல ஒரு ஃபேவரட் ஏரியா தான். அதையுமே எந்தெந்த டெம்பிள் எந்தெந்த வகன் முடிஞ்சளவு பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த அரசர்கள் எப்படி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு ஹூ ரிசீவ்டு த ராம்சார் அவார்ட் ஃபார் த இன்டெலிஜென்ட் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் வாசுதேவன் வெங்கட்ராமன். அடுத்து ஹூ கோச்சர்ட் த ஏஐ ஆக்ஷன் சம்மிட். ஆப்ஷன் பி நரேந்திர மோடி அண்ட் இமானுவேல் மேக்ரோன். நெக்ஸ்ட்டு விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இன் யூபின்னு கேட்டிருக்காங்க பை ஏரியா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹாப்பூர். இதெல்லாம் டஃப்பான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த லென்த் ஆஃப் நார்த்தன் பிளெயின் ஆஃப் இந்தியா. இதோட டோட்டல் லென்த் 2400 கிலோமீட்டர். அடுத்து 2 சிம்பிளான கொஸ்டின். இன் விச் இயர் வாஸ் புதுச்சேரி ஃபார்ம்டு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1962. டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது மேக்ஸிமம் டைம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படியே வந்திருக்கு. அடுத்து அர்பன் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா as per 2011 சென்சஸ்
சென்சஸும் நான் சொல்லியிருந்தது தான், எக்ஸாமுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்தில் சென்சஸ் ஒரு முக்கியமானதுன்னு. அதுவுமே ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அர்பன் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. இன்னொரு ஷிஃப்ட்டில் ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேலும் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 31.16%. அடுத்து மகாராஜா ஹரிசிங் அவார்ட் 2025 ஃபார் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பிளானிங் வாஸ் கிவன் டு யார் கொடுத்தாங்க அப்படின்னா மனோஜ் சின்ஹா. கிரீஷ் கர்னாட் வாஸ் ரிலேட்டட் டு விச் ஃபீல்டு? அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தியேட்டர். நெக்ஸ்ட்டு 2 சிம்பிளான கொஸ்டின். ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆன பிரசிடென்ட் அண்ட் பிஎம் படிச்சிருந்தாலே இதெல்லாம் போட்டுடலாம். டேனியல் நொபோவா வாஸ் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஈக்வெடார். அடுத்து ஹவு மெனி எலமெண்ட்ஸ் ஆர் நேச்சுரலி ஃபவுண்டு? ஆன்சர் 94. ஆல்ரெடி மாடர்ன் பீரியாடிக் டேபிள், மென்லீவ் பீரியாடிக் டேபிள், அப்புறம் எலமெண்ட்ஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்தது தான், அதுவும் வந்திருக்கு. எக்ஸாமுக்கு முன்னாடியே வாட் டு ஃபோக்கஸ் அண்ட் ஸ்டடின்ற வீடியோவில் நம்ம இதெல்லாம் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு விச் ஆர்டிகல் டெனிஸ் எனி ஒன் த ரைட் டு எ டைட்டில்? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 18. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஷார்ட்கட்டோட வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ளூவும் மறக்காத அளவுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிங் தரம் சாபா மூமெண்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சிக்கிசம். நெக்ஸ்ட்டு வேர் டு அலகநந்தா அண்டு பகீரதி ரிவர் மீட்? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். தேவ் பிரயாக், ருத்ர பிரயாக் இதெல்லாமே படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தேவ் பிரயாக் இதுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு ஹவு மெனி அத்லெட்ஸ் ரெப்ரசன்டட் இந்தியா இன் பாரிஸ் ஒலிம்பிக் 2024? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 117. அடுத்து ஹூ வாஸ் அவார்டட் த நோபல் பீஸ் ப்ரைஸ் 2024? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நைஹான் ஹைடான் கியூ. இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டோட நம்ம சேனலில் வீடியோ அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ்க்கு சொல்லியிருந்தோம். இது அப்படியே கேட்டிருக்காங்க. என்ன ஷார்ட்கட் வச்சுருந்தோம்னா, நம்ம பீஸா வாழ்க்கையில் வாழணும்னா ஹைட் ஆகி மறைஞ்சு தான் வாழணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை வச்சே இதை ஈஸியாக போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட்டு எவிடன்ஸ் ஆஃப் ப்ளஃப்டு ஃபீல்ட்ஸ் ஹேஸ் பீன் ஃபவுண்டட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி டுன்கில். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் ரயில்வேயோட ஃபேவரட் பார்ட். நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் அசோகா ஹூ டுக் ஓவர் த த்ரோன் ஆஃப் மௌரியன் எம்பையர்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தசரத மௌரியா. நெக்ஸ்ட் விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் பிரிக்ஸ் 2025? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பிரேசில். அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த ஜிடிபி growth ரேட் ஃபார் 2025? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 6.5%. அடுத்து இந்தியா ஹேஸ் அன் எஸ்டிமேட்டட் ஹவு மெனி கிராம் பஞ்சாயத்ஸ்? இது வரைக்கும் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 2,62,800. அடுத்த கொஸ்டின் இந்த கேடா சத்யாகிரகா காந்திஜி வாஸ் சப்போர்ட்டட் பை? இது சிம்பிளான கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட்டு த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இஸ்? இதுக்கு ஆன்சர் டொமாக்கோ அக்கானே. நெக்ஸ்ட்டு இந்த குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் இஸ் பப்ளிஷ்டு பை? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்கில் இந்தியாவோட ரேங்க் டாப் ரேங்க் யார், அதை யார் பப்ளிஷ் பண்ணால், இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இதை தாண்டி கேட்டால் நீங்கள் அட்டன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இதுதான் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது. தி குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் இதை யார் பப்ளிஷ் பண்ணா அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் WIPO. அடுத்து த நேஷ்னல் உமன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா ஆன்? இது சிம்பிள் தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ February 13. அடுத்து த கீபோர்டு ஷார்ட்கட் டு ஓப்பன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இன் விண்டோஸ் இஸ்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி விண்டோஸ் கீ ப்ளஸ் இ. அடுத்து ஹூ ரிசீவ்ஸ் த MS சுவாமிநாதன் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அவார்டு? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆனந்த் தர்ஷன் சங்கர். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி பிரான்ச்சஸ் ஆர் தேர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 31. அடுத்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் விச் இந்தியன் ஸ்டேட் ஷேர்ஸ் பார்டர் வித் பூட்டான் அண்ட் பங்களாதேஷ்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அசாம். கண்ட்ரிஸ் ஷேரிங் பார்டர்ஸ் வித் அதர் ஸ்டேட்ஸ் இதுக்கு நம்ம க்ளூவோட வீடியோ நம்ம சேனலில் அதுவும் அவைலபிளாக இருக்குது. அதுவும் முன்னாடியே இம்பார்ட்டன்ட்ன்றதுனால தான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தோம், அது அப்படியே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வாட் இஸ் த லென்த் ஆஃப் டெனூர் ஆஃப் நகர் பரிஷாத்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 5 years. அடுத்து புரியா ஃபோக் டான்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் விச் டான்ஸ்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சவு டான்ஸ். இதெல்லாம் டஃப்பான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு விச் கண்ட்ரி வில் ப்ரிசைட் ஓவர் COP30? காப்ன்றது வேற ஒன்றும் இல்லை, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் அவங்க குரூப் ரிலேட்டடான ஒரு மீட்டிங். இது இந்த வருஷம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா பிரேசில்.
நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின், விச் ரிவர் ஃப்ளோஸ் இன் ராஜஸ்தான்னு கேட்டிருக்காங்க. லூனி, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த பர்சனல் செக்ரட்டரி ஆஃப் பிஎம் நரேந்திர மோடி? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, நிதி திவாரி. ஆல்ரெடி நம்ம அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே சேர்த்து க்ளூவோட வீடியோ போட்டிருக்கோம். அதுலேயும் இந்த நிதி திவாரி வருவார், அதை வச்சும் போட்டிருக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆஷிஷ் கன்னா. அவர் இந்தியாக்காரர் தான். நீங்கள் முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறப்போ சொல்லியிருப்பேன், அட்டாவில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு அஃபேர்ஸில் உள்ள வீக்லி படிங்கன்னு. அப்படி நீங்கள் அட்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது போட்டிருப்பீங்க. ஏன்னா சோலார் அலையன்ஸ் பற்றி வர்ற நியூஸுக்கு எல்லாமே அவங்க கீழே எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டது, அதோட ஹெட் யார், எல்லா நியூஸ்லேயும் கீழே போட்டுகிட்டே இருப்பாங்க, ரிமார்க்ஸ் நோட்ஸ் மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு நியூஸுக்குமே அப்படி பண்ணுவாங்க. ஆர்பிஐ பற்றி சம்மந்தப்பட்ட கொஸ்டின் அப்படின்னா ஆர்பிஐ ஆரம்பித்த வருஷம், இப்போ கரண்ட்டாக இருக்கிற மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்றது. அதனால தான் நான் அதில் ஃபாலோ பண்ண சொல்லிவிட்டு அஃபேர்ஸ்குள்ள படிக்க சொன்னேன். அப்படி பண்ணியிருந்தீங்க, முதல்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக இதுவும் நீங்கள் போட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் டிட் மன்மோகன் சிங் பிகம் பிரைம் மினிஸ்டர் ஃபஸ்ட் டைம் எப்போ ஆனார் அப்படின்னா 2004. அடுத்து, மஸ்கி இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் இன் விச் ஸ்டேட்? இதுக்கு ஆன்சர் கர்நாடகா, ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் கொஸ்டின், சென்சஸ் படிங்கன்னு ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஹவு டு கவர் ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோலேயே கேட்டிருக்கேன் பாருங்கள். செக்ஸ் ரேஷியோ ஆஃப் இந்தியா அஸ் பர் 2011 சென்சஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி, 943. நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் டன் பை 1833 சார்ட்டர் ஆக்ட்? இதில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, எண்டட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மோனோபுலி அண்ட் ஃபார்ம்டு லா கமிஷன். அடுத்து, இந்தியாஸ் எக்கனாமிக் ஜோன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் கோஸ்ட்லைன் 200 நாட்டிக் மைல்ஸ். ஆப்ஷன் ஏ. அடுத்து, ரீசன் ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் மான்சூன் இன் இந்தியா இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன். இந்த மான்சூன், ரிட்ரீட்டிங் மான்சூன், இதை பற்றிலாம் கேட்குறாங்க. ரெயின்ஃபாலு, மான்சூன், அப்புறம் ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க வித் மேப்போட. நெக்ஸ்ட்டு, இன்னொரு பேட்ச்லேயுமே 2011 சென்சஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மென் அண்ட் உமன் பாப்புலேஷன் அஸ் பர் 2011 சென்சஸ். மென் 51.54%, விமன் 48.46%. விச் ஆர்டிகல் டீல்ஸ் வித் இன்டர்நேஷ்னல் பீஸ்? ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 51C. நெக்ஸ்ட்டு, வெயிட் ஆஃப் ஷார்ட் புட் இன் அண்டர் 18 கேட்டகரி. இதெல்லாம் டஃப்பான கொஸ்டின் தான். மென்னுக்கும் விமனுக்கும் எவ்வளோ தனித்தனியாக கேட்டிருக்காங்க. மென்னுக்கு 5 kg, விமனுக்கு 3 kg. அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் மில்லியனர்ஸ்? இது போட்டுடலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, USA. அடுத்த கொஸ்டின், வேர் இஸ் கோரல் லொக்கேட்டட்? கோரல்னால் ஒன்றும் இல்லை, சென்டர் ஃபார் ஓஷன், ரிவர், அட்மாஸ்பியர் அண்ட் லேண்ட் சயின்சஸ் தான். இது எங்கே இருக்குன்னா IIT கரக்பூர். ஆத்தர் ஆஃப் த புக் சவுனக். இதை எழுதினவர் யார் அப்படின்னா ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னிங் எக்கனாமிஸ்ட், நேம் அப்ஜித் பானர்ஜி. அடுத்த கொஸ்டின், விச் டான்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ராஸ் லீலா ஆஃப் ராதா அண்ட் கிருஷ்ணா? ஆன்சர் பி, மணிப்புரி டான்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான கொஸ்டின், ஷார்ட்கட் கீ டு சேவ் ஃபைல் இன் எக்ஸல் Ctrl+S. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார்முலா டு ஃபைண்ட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஈஸியான கொஸ்டின் தான். ஆல்ரெடி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோ ஒரு 1 வீக் முன்னாடி போட்டிருந்தேன். அதிலிருந்தே இப்போதைக்கு 5 கொஸ்டினில், நியூமரிக்கலில் 5 கொஸ்டினில் இது 3வது கொஸ்டின் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு, ஹூ ஸ்டார்டட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்? திவானி கொஹி. இதை யார் ஆரம்பித்தார்னா முகமது பின் துக்லக். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேஜர் ட்ரைபல் கம்யூனிட்டி இன் உத்தரகாண்ட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தாரு. மிச்சம் 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ட்ரைப்ஸ்க்கு வீடியோ அவைலபிளாக இருக்குது. ட்ரைபல் கம்யூனிட்டி அண்ட் ஸ்டேட்னு போட்டு ஷார்ட்கட்டோட வீடியோ போட்டிருந்தோம். அதை வச்சே 3 எலிமினேட் பண்ணி இதை செலக்ட் பண்ணியிருக்கலாம், அது பார்த்துருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் சிவில் சர்வீஸ் ICS ஸ்டார்டட் பை விச் பிரிட்டிஷ் ஆக்ட்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சார்ட்டர் ஆக்ட் 1853. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.